நல்ல படம், நல்ல குரூப்பு, நல்ல கேரக்டர். ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஞானோதயம் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி கேரக்டர். அது அப்படிங்கும் பொழுது போன படத்தில் நம்ம நடிச்சிருந்தோம், இந்த படத்துலேயும் அதுவே கண்டினியூ ஆகுது. அப்படிங்கும் பொழுது அது ஒரு நல்ல ரசிக்கத்தகுந்த விதமாக, ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய விதமாக, ஒரு வேதனைப்படுகின்ற ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த ஞானோதயம் கேரக்டர். இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது அது பண்ணணும் இல்லையா? அது பண்ணும் பொழுது நம்ம இப்போ நீங்கள் சீக்கிரமாக வந்துடுறீங்க, 6 மணிக்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சிவாஜி படம் ஒரு நாள் கூட லேட்டாக வந்தது கிடையாது. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ சிவாஜி அப்பெல்லாம் லேட்டாக வந்ததே கிடையாது கடைசி வரைக்கும்னு. அப்போது அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய மகான்கள், அவ்வளவு பெரியவர்கள், அவர்கள் நமக்கு காட்டி சென்ற வழி அது. இப்படி தான்டா நீங்கள் இருக்கணும், இப்படி தான் வரணும். நீ இவ்வளோ நேரம் லேட்டாக வந்தீங்கன்னாக்கா ப்ரொடியூசருக்கு இவ்வளோ லாஸ் ஆகும், கூட இருப்பவர்களுடைய நேரம் லாஸ் ஆகும், இயக்குனருக்கு அது ஒரு சிறிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கக்கூடும். இது எல்லாத்துலேயும் மனசில் வச்சுக்கிட்டு தான் சீக்கிரம் வந்துடுது. 2வது 11 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அந்த படம் எடுக்கிறாங்க. அதுக்கு கரெக்டாக அந்த கேரக்டர் அப்படி இது பண்ணிட்டாரு.